பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு நேசரின் ஜெபம். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, தூக்கத்தை விரும்பாதிருங்கள், தூங்கினால் தரிதராவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குது? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து தேவன் தானே, அவர் பகலையும் இரவையும் சிருஷ்டித்து தேவன் தானே. நம்ம ஆதிலே பார்க்கும்போது ஆதாமுக்கு ஆந்திர நிதிரை கொடுத்தது தேவன் தானே. அப்போ ஏன் தூக்கத்தை விரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு மனுஷன் எப்போ தூக்கத்தை விரும்புவான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவன் இரவு நேரத்தில் தூக்கத்தை விரும்ப மாட்டான். இரவு நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா தூங்கிடுவான். ஆனால் பகல் நேரத்தில் அதிகாலையில் அவன் என்ன பண்ணுவான்னா தூக்கத்தை விரும்புவான். அப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும், நம்ம அதிகாலையிலேருந்து நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆயத்தத்தோடு நம்ம நைட்டு தூங்குவான். அதிகாலையில் ஆவியானவரும் எழுப்புவார். அந்த உணர்வு கொடுக்கும் பொழுது அப்போ அவன் என்ன சொல்லுவான்னாக்கா, அதே நீதிமொழிகள் 6, 10, 11 நம்ம பார்க்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடுங்கட்டும், நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த உணர்வு இருக்கையும் நம்ம ஜெபிக்கணுமே. ஆனால் அந்த சரீரம் என்ன ஆகுதுனாக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை கால்கள் முடங்கட்டும்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அவன் தரித்திரனா ஆகிறான். அப்போ தரித்திரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தரித்திரம் இப்போது தூக்கத்தை விரும்பாது இருந்தால் அவன் தூக்கத்தை விரும்பி அவன் தூங்குனாக்கா அவன் தரித்திரம் அவன் வேதம் சொல்லுகிறது. அப்போ தரித்திரம்னா என்ன அப்படின்னும் போது, இப்போ நான் அதிகாலையில் நான் வேலைக்கு கடந்து போகணும், என்னோடய நேரப்படி நான் கடந்து போயிட்டு நான் இருந்தேனாக்கா நான் நல்லா சம்பாதிப்பேன், அது நான் ஐஸ்வர்யானா மாறுவேன், நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அது தரித்திரம் இல்லையே. அப்போ எது தரித்திரம்? அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், அந்த காரியத்தை ஒரு பர்த்டேவோ இல்லை ஒரு கல்யாணமோ இல்லை எந்த காரியங்கள் இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பாக எழுந்து போய் அந்த நேரத்தை நம்ம கொடுத்து வரும்போது அது வெற்றிகரமாக முடியுது. அப்போ எப்படி தரித்திரம் ஆகும்? அப்போ தூங்கிட்டால் நம்ம எப்படி தரித்திரம் ஆகும் அப்படின்னும்போது, தரித்திரம் என்பது அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, மறுபடியும் அந்த வசனத்தை பார்க்கலாம். தூக்கத்தை விரும்பும்படி தூக்கத்தை விரும்பாது, விரும்பினால் தரித்திரராவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13 என்ன சொல்லுங்க, தூக்கத்தை விரும்பாது, விரும்பினால் தரித்திரராவாய். அப்போ தரித்திரங்கிறது அதுக்கான அர்த்தம் என்னன்னா, தரித்திரங்கிறது நம்மளோட சிந்தனை தான் நம்மளோட தரித்திரமாக்குறது. நம்ம போய் ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையில் நம்ம வெற்றிகரமாக வந்துடுறோம், எல்லா காரியத்துலையும் நம்ம வெற்றிகரமாக இருக்கிறோம், செல்வாக இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் நீ தரித்திரனாக இருக்கிற. உங்ககிட்ட செல்வாக்கு இருக்குது, ஆனால் நீ தரித்திரனாக இருக்கிற. உங்ககிட்ட குடும்பம் இருக்குது, ஆனால் நீ தரித்திரனாக இருக்கிற. அப்போ தரித்திரம் எதுனா உன்னோட சிந்தனைக்கு தரித்திரம் ஆகுது. உன்னோட வேலையில் நீ கரெக்டாக மாம்ச சிந்தனை உலகத்தின் காரியத்தின்படி நீ நல்லா இருக்கிற, ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நீ வரும்போது நீ தரித்திரனாக இருக்கிற. ஜெபிக்க சொன்னாலும் நீ ஜெபம் பண்ண முடியாது. ஒருத்தர் விண்ணப்பம் சொல்லி ஜெபம் சொன்னாலும் ஜெபிக்க முடியாது. ஒரு ஜெப கூட்டத்தில் போய் நம்ம ஜெபிக்கணும், நம்ம பாடணும்னா கூட பாட்டு வராது. அப்போது உன்னோட சிந்தனை எப்படியா இருக்குன்னா தரித்திரமாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லாத எம்டி மைண்டாக இருக்கிறது. அதே வேலை காரியங்களை சொல்லும் போது, வேலை விஷயத்தை சொல்லும் போது, இல்லை வேறு மற்ற ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு உடனே ஆலோசனை கொடுப்பேன், அது ரொம்ப நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குன்னா மாம்சத்தின் பிரகாரம். ஆனால் ஆவிக்குரியத்தில் நீ வரும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, உன்னோட சிந்தனை தரித்திரமாக இருக்குது. தரித்திரமாக இருக்கும் பொழுது உன்னால் எதுவுமே யோசிக்க முடியாது. சரி நம்ம ஏன் அதிகாலை நம்ம ஜெபிக்கணும்? ஏன் ஆண்டவர் அதிகாலை தூக்கத்தை விரும்பாதபடி நம்ம ஜெபிக்கணும்? ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்போ லூக்கா 18:1 சொல்லும்போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஊமையாக சொன்னார். அப்போ சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும். அதிகாலை நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சோர்வாக இருக்கும், நம்ம சோர்ந்து போயிடுவோம், ஐயோ நம்ம ஏஞ்சிக்கணுமே கஷ்டமாக இருக்குது நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லணும்னா, சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார். அப்போ நம்ம ஏன் நம்ம ஜெபம் செய்யணும்? சோர்ந்து போகாத நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏன் பண்ணணும்னா, அதே மத்தேயு 26:41 பார்க்கும்போது, நீங்கள் சோதனைக்கு உட்கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் சோதனை உட்கொள்ளாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அநேக சோதனைகள் வரும். அதுக்குரிய விஷயத்தில் நம்ம சோதனை வரும்பொழுது நம்ம நல்ல செல்வாக்கு இருக்கலாம், நல்ல பணம் வரலாம், நல்ல காரியங்கள் நம்ம வெற்றிகரமாக இருக்கலாம். ஆனால் சோதனை வரும்போது அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் இங்கே சொல்லப்படுது என்னென்னா, சோதனைக்கு உட்கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சமும் பலவீனம். நம்மளோட ஆவி உற்சாகமாக இருக்கும், ஆனால் மாம்சம் பலவீனம். அது நீங்கள் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, லூக் 22:40 நீங்கள் சோதனை உட்கொள்ளாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, யார் சொல்லி? தேவன் சொல்றார். நம்ம சோதனை உட்கொள்ளாதபடி, அப்போ நம்ம சோதனைலேருந்து தப்பிக்கணும்னா எவ்வளோ பேர் நம்ம இந்த அதிகாரம் நம்ம பார்க்கறதில்ல. இரவிலேயே நிறைய பேர் மறைச்சு போகிறாங்க. ஆபத்தினாலும், விபத்துனாலையும், வியாதினாலையும், கொள்ளை வியாதினாலோ அநேக காரியத்தில் தற்கொலை கூட செஞ்சு மறைச்சு போகிறாங்க. ஆனால் நம்ம உயிரோடு அதிகாலை ஆண்டு நம்மளை அந்த நாளை காணத்தக்கதாக வைத்திருக்கும் போது அவரை நோக்கி நம்ம நன்றி சொல்லணும். நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கிறார், இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்காக ஆண்டவர் நம்ம நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு எல்லா காரியங்களும் செய்வார். அந்த நாள் முழுவதும் நம்ம சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, அவரோட நாமத்தை, அவரோட சிந்தனை மாத்திரம் நமக்கு போய்கொண்டே இருக்கும். இந்த வார்த்தைகளை ஆண்டு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஜெப நேசரின் ஜெபம் காலையில் 5:30 6:30 வரைக்கும் தினமும் தொடங்கிருக்குது. ஸோ கலந்து கொள்ளுங்க, தயவு செஞ்சு கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.